விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் நடைபெற்ற மயான கொள்ளை திருவிழாவின் போது பாமகவினருக்கும் பிசிகவினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் வினோத் வழங்கும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம். வினோத்குமார், மோதல் எதனால் ஏற்பட்டது, முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி திண்டிவனம் சாலையில் உள்ள பிரசித்தி பெற்ற அங்காளம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் ஒவ்வொரு வருடமும் மாசி மாதத்தில் மயான கொள்ளை திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வரும். இந்த வருடமும் மயான கொள்ளை திருவிழாவை முன்னிட்டு நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தங்கள் நேர்த்திக்கடன் செலுத்தும் விதமாக அம்மன் காளி வேலம் அடைந்து அங்காளம்மன் கோவிலில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு திண்டிவனம் நகரத்தின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மயான கொள்ளை இடத்தில் சூரவாதம் செய்வது வழக்கம். இந்நிலையில் ஊர்வலமாக செல்லும் போது காமாட்சியம்மன் கோவில் வீதியில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இல்லம் இருக்கும் இடத்தின் வழியாக விசிகாக சென்ற சிலர் செல்லும் போது நடனம் ஆடிக்கொண்டு கையில் கொடியுடன் நடனம் ஆடிக்கொண்டு செல்வதாக அங்கிருந்த பாமகவின் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இரு தரப்பினருக்கும் மோதல் ஏற்படும் சூழல் உருவாகியதை அடுத்து அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அப்போது இரு தரப்பினரும் போலீசாரில் வாக்குவாதம் ஈடுபட்டனர். இதனை அடுத்து தகவல் இருந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த விழுப்புரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் இரு தரப்பினரும் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் போகும்படி கூறினார். இரு தரப்பினரும் இறுதி எஸ்பியின் அறிவுறுத்தலை கேட்காமல் மோதலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. விழுப்புரத்தில் மயான கொள்ளை திருவிழாவில் விசிக மற்றும் பாமகவினரிடையே மோதல் ஏற்பட்டு உள்ளது. இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வினோத்.